ஹலோ வணக்கம் வீவர்ஸ். வடுடியம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்றைக்கி நம்ம வடுடியம்மன் சேனலுக்குள்ளே போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு இப்போ ஒருத்தருக்கு நம்ம செய்வினை எடுத்து துஷ்டசக்தியை ஓட்டி அவங்களுக்கு உண்டான பொருள்லாம் நம்ம அவங்களுக்கு கொரியர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எந்திரம், வெள்ளியில் எந்திரம் கொடுத்துருக்கோம். அப்புறம் அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே காமாக்கியா சிந்தூர், விபூதி எல்லாமே கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வசியம்மை கொடுத்துருக்கோம். வசியம்மை ஒரு சூலம் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா குளியல் பொடி. இது குளியல் பொடி. அப்புறம் பேய் மெட்டி இலை தினமும் தீபம் ஏற்றத்துக்காக கொடுத்துருக்கோம். ரெண்டாவது அவங்கக்கிட்ட இருக்கிற துஷ்டசக்தி விலகிறதுக்காக அந்த உள்ள வயிற்றில் இருக்கிற மருந்து வெளியேறதுக்காக முகமாத்து வேலையெல்லாம் சரியாகிறதுக்கு துஷ்டசக்தி போகிறதுக்காக நம்ம இந்த வசிய மருந்தை பேக் பண்ணி அதுக்கு உண்டான மந்திரங்களும் நம்ம கொடுத்துருக்கோம். அது என்னென்ன மந்திரம் எப்படி சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பச்சை கலர் மூட்டை பார்த்திங்கன்னா குபேர வசியத்துக்காக கொடுத்துருக்கோம். அப்புறம் கங்கா ஜலம் கொடுத்துருக்கோம். அப்புறம் என்னுடைய கோயிலுடைய அம்பாளுடைய ஒரு ஃபோட்டோ ஒன்று கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இது கையில் கட்டுறதுக்கு உண்டான ரக்ஷை கொடுத்துருக்கோம். அப்புறம் கணபதி யந்திரம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிவலிங்கம் ஒன்று கொடுத்துருக்கோம். டெய்லி பூஜை பண்ணுறதுக்காக சிவலிங்கம் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் டாலர் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அந்த நாக சிலையும் அவங்கள சுற்றி ராகு கேது தோஷம் விலகிறதுக்காக பாம்பு புத்தண்டை வைக்க சொல்லி கொடுத்துருக்கோம். கருப்பு கயிறு, அதுக்கப்புறம் சிகப்பு கயிறு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இது எல்லாமே வசிய மருந்து தான். வசிய மருந்து எப்படி கொடுக்கணும், என்னென்ன விஷயம் அப்படின்றத நம்ம இந்த வெள்ளை பேப்பரில் எழுதியிருக்கோம். முதல்ல வயிற்றில் இருக்கிற வசிய மருந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கறதுக்காக நல்ல மருந்து, நான் கொடுக்குற மருந்து கொடுக்கறதுக்காக கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா துஷ்டசக்தி ஓட்டுறதுக்கு உண்டான எந்திரமும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு என்ன மந்திரம், என்ன விஷயம், இது எப்படி வச்சு சுற்றி போடணும் அப்படின்றதுக்கான விஷயங்களும் எழுதி கொடுத்துருக்கேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வியூவர்ஸ். இந்த எந்திரம் நான் கையிலே எழுதினது. இந்த எந்திரத்தை என்னுடைய பிரிண்டிங் கிடையாது, இது பிரிண்ட் பண்ணல. அதனால் நான் என்னுடைய கையால் எழுதின எந்திரம் இது. தாயத்துக்குள்ளே இருக்கிறதுலாம் கூட பார்த்திங்கன்னா போஜ் பத்திரா, அதுக்கப்புறம் ஒரு பஞ்சலோக தகடு, அதில் தான் எழுதியிருக்கேன் நான் எந்திரம் எல்லாம். இப்போ அவங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன தாழ்த்த அப்படின்றதுக்காக அவங்களுடைய பேரெல்லாம் நான் எழுதியிருக்கேன். இந்த ஃபேமிலியில் 4 பேர் 6 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்கவுங்க பேர், அவங்களுடைய ராசி நட்சத்திரம் எழுதி தான் எந்திரம் எழுதுகிறோம். அதுக்கப்புறம் எனக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது, அது பார்த்துட்டு எழுதுகிறோம். இப்போ கொரியர் பண்ண போகிறோம். அது என்னுடைய கோயிலுடைய எலுமிச்சப்பழம், கங்கா ஜலம் எல்லாமே அவங்களுக்கு கொரியர் பண்ணுறோம். இது குளிக்கிறதுக்கு உண்டான பொடி, குளிக்கிற பொடி. இது தண்ணியில் கலந்து குடிக்கிறதுக்காக பொடி, மூலிகை பொடி எல்லாமே கலந்து கொடுத்துருக்கேன். ஒரு 3 நாளைக்கு குளித்தா போகிறோம். அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாமே இந்த கங்கா ஜலத்தையும் கொட்டி குளித்தா போகிறோம். அந்த செய்வனை போகிறதுக்கு உண்டான பொருட்கள் தான் இப்போ அனுப்புகிறோம். துஷ்டசக்தி விலக யார் எது பண்ணியிருந்தாலும், எந்த ஒரு துஷ்டசக்தியோ ஜின்னர் காட்டேரி எந்த ஒரு சக்தியாக இருந்தாலும், பேய் பிசாசு ஏவல் பில்லி சுனி எதுவாக இருந்தாலும் போயிடும். இப்போ நான் கொடுக்குற இந்த எந்திரம், இந்த மருந்துனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வியூவர்ஸ்.